ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிரிக்கெட் கேமர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் கரியர் மோடு தான் விளையாட போகிறோம். கேம் சேஞ்சர் 5ல் இன்றைக்கி வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு கூட தான் நம்ம விளையாட போகிறோம். ஓகே, டாஸ் போகிறாங்க. டைல்ஸ் தான் நம்மளுக்கு எப்போவுமே சாதகமாக இருக்குது. ஓகே, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வின் பண்ணி போல் ஃபர்ஸ்ட். ஓகே, நம்மளுக்கு ஃபஸ்ட் பேட்டிங் வந்திருக்கு. டிஃபெண்ட் பண்ணணும். ஓகே, இங்கே வருது டிராவிஸ் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் ஆடுறாங்க. ஓகே, இங்கே நம்ம ஸ்குவாடு வந்திருக்கு. சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கேக்வாட், அப்புறம் நம்ம தீபக், சிவம் டூபே, சர்ஃபாஸ் கான், எம்எஸ் தோனி, கில் ஹுசைன், ராகுல் சாகர், கலீல் அகமது, மேட் ஹென்ரி, நூர் அகமது இங்கே வராங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பவுலிங் போட ஃபீல்டிங்கும் பண்ண. இங்கே 2 பேர் ஓப்பனர்ஸ் வராங்க, ருத்ராஜ் கேக்வாடும் சஞ்சு சாம்சனும். ஓகே, பேட் கமின்ஸ் தான் போட வராது. ஃபஸ்ட் ஓவர் சஞ்சு சாம்சன் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். ஃபஸ்ட் பால் பார்ப்போம். இந்த வீடியோக்கு நான் லைக் பண்ணாத பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே 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 செகண்ட் பாலே வந்துருக்குறோன்னு நினைக்கிறேங்க. ஆமாம், செகண்ட் பாலே வந்திருக்கும். சஞ்சு சாம்சன் அவுட் ஆகிட்டார். ஃபஸ்ட் பால் ஆட்ட வச்சு செகண்ட் பாலே அவுட் ஆகிட்டுக்கிறாரு. ஓகே, நம்மளுக்கு ஓப்பனிங் மாதிரி ஒரு கேம் வந்திருக்கு. ஓப்பனிங் கிடையாது, ஓப்பனிங் மாதிரி, ஏன்னா சீக்கிரமாக வந்துட்டோம். ஓகே, நம்ம இதை வாட்டி ப்ளே பண்ணலாம். ஓகே, லேட்டாக பண்ணிட்டேன் ப்ரோ. ஓகே, டாட் பால், ரன்னே வரல இந்த ஓவரில். ஆஃப்டர் சாட் போகலாம். பட்டிருக்கு. எஸ், இங்கே ஒரு நம்மளுக்கு 4 கிடைக்கும். சவுண்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓவராக இருந்திருக்கும், மன்னிச்சிருங்க. நிறைய அந்த வீடியோவில் கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. அது நம்ம வீடியோ எடுக்கும் போது மட்டும்தான். ஓகே ஓகே, பவுண்டரி நினைக்கிறேன். ஹைட்டு போகிறத பார்த்தா எஸ் 4. ஓ, இங்கே சரியான ஷாட். பர்ஃபெக்டில் தானே ப்ரோ போட்டது. 6 போகலாமே ப்ரோ. என்ன ப்ரோ? அந்த வீடியோக்கு யாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா அதுவே செஞ்சு பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. பால் வருது, பாடவே இல்லை. வியூவர்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் ரொம்பவே கம்மியாக இருக்கிறாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் பண்ணிவிட்டு பாருங்கள். அந்த வீடியோக்கு லைக்கை போட்டு பெல் ஐக்கான் ஆன் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. ஓகே, பால் வருது, விட்டுட்டோம். இது வேறு வீட்டு பிள்ளையான்னு நினைக்காதீங்க. உங்கள் வீட்டு பிள்ளையான்னு நினச்சி ஒரு லைக்கோ சப்ஸ்கிரைபரும் பண்ணி விட்டு போங்க. சின்ன பட்டன் தான், அது அமைக்க உரத்தில் என்ன இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் அதில் ரொம்ப பெரிய விஷயம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓ மை காட், சிக்ஸ்! இங்கே ஃபர்ஸ்ட் 6 வந்திருக்கு. நம்மளுக்கும் சிஎஸ்கேக்கும் இங்கே ஃபர்ஸ்ட் 6. இந்த மேட்சோட ஃபஸ்ட்டு 6 வந்திருக்கீங்க நீங்கள். சும்மா டி செம்ம ஷாட்டுங்க. இங்கே வந்து வச்சோம். அண்ட் இந்த பேட் என்னன்னு யாருக்காவது தெரியுதா? கிட்ட போய் காமிச்சதுன்னா காமிப்பேன். நான் பேட் உங்களுக்கு இருங்க காட்டுறேன். பவுண்ட்ரி எஸ்டா மறுபடியும் இங்கே 6 4 போகணும்னு நினச்சேன். 6 அந்த பேட்டு பாருங்கள். பேட் என்ன பேட்டுன்னு உங்களுக்கு தெரியுதா? உண்மையான சிஎஸ்கே ஃபேனாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பேட் என்னென்னு தெரியும். எஸ்எஸ் பேட் 2023 5வது கப்பை நம்ம அடித்தது. ஜடேஜா இந்த பேட்டை வச்சு தான் அடிப்பார். 4 6 லாஸ்ட் 2 பால் 6 ஒரு 4. பயங்கரமாக இருக்கும் அந்த மேட்ச்சு. யாரும் பார்க்கலன்னா தயவு செஞ்சு பாருங்கள். சிஎஸ்கே ஃபேனாகவே மாறுறவீங்க. மறுபடியும் அந்த ஷாட் ட்ரை பண்ண படலை. ஓகே, இங்கே மறுபடியும் ஒரு 4. ஏன் ப்ரோ இப்படி எங்கே ஆகுது? ஓ 4 மேலே எங்கேயோ போகுதுன்னு நினச்சேன். ஆனால் கீழே பட்டு போகுது. எஜ்ஜு மாதிரி தெரிஞ்சுது. ருத்ராஜ் கேக்வாட் நம்ம கூட நல்லா ஆடிருக்காரு. 6 பாலுக்கு 10 ரன்னு.
ஓகே, நம்மளும் அதே மாதிரி ஆடணும். நம்மளும் சூப்பராக ஆடிட்டு வரோம். இந்த 6 வரையில் ஓ பட்டுருச்சு, கரெக்டாக பட்டுருச்சு. இந்த ஷாட்டுக்கு அப்பத்துலேருந்து ட்ரை பண்ண ஒரு வழியாக பட்டுருச்சு. 4 இங்கே 1 போச்சு, பவுண்ட்ரி. ஓகே, மறுபடியும் இங்கே பவுண்ட்ரி. சும்மா ஷாட்டுக்கு போல் சொக்குதான் வைக்கலான்னு பார்த்தேன், பட் பவுண்ட்ரியை போயிடுச்சு. வீடியோ ஓகே வந்தாச்சு. டப்புன்னு தூக்கி போடல அவர். ஐயோ ஓகே, இத்தனை விக்கெட்டை விட்டுட்டாங்க. ரொம்ப தான் ஆடணும் இதுக்கு மேலே. இந்த நிலைமையில நிற்கிறோம். ஓகே, பவுண்ட்ரி. பவுண்டரியா? ஆமாம். இன்னும் இந்த சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ப்ளீஸ். 9 சப்ஸ்கிரைபர் தான் வச்சுட்டுருக்கோம். இங்கே பால் வருது, பால். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே, உங்கள் வீட்டு பிள்ளையார் நினச்சி. ஓ எஜ்ஜி, நல்ல வேலை. பின்னாடி காப்பரிச்சு, பின்னாடி யாரையும் நிறுத்தலை. பவுண்ட்ரி, அதனால் நம்ம 50 வந்துருக்குது. இங்கே 23 பாலில் போட்டுக்கிறோம். 2 6, 9 4. சூப்பர். தலை தோனியை நம்மளும் இருக்கும். செகண்ட் மேட்ச்சே தோனி கூட ஆடிட்டுருக்கோம் நம்ம. ஃபஸ்ட்டு மேட்ச் அது அமையலை. ஓ ப்ரோ 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 ப்ரோ, என்ன ப்ரோ நடக்குது? ஓ நோ, வா அவுட்டுங்க. கேட்சு, அவுட் ஆகிட்டோம். நான் பின்னாடி பக்கமாக அடிக்கணும்னு நினச்சேன். இவன் அப்படியே தூக்கி விட்டாங்க. தேவையில்லாதது. அப்படியே வச்சிருக்கேன் நாங்கள் பாருங்கள். அப்படியே தூக்கி விட்டான் அந்த பால். கேட்சு போயிடுச்சு. நிதிஷ் ரெட்டி குமார் பிடிச்சிடுறாரு. அவுட்டு. நம்மளாவது ஆடிட்டு இருந்தோம். இதுக்கு மேலே யார் ஆட போகிறான்னு தெரில. பேட்டரி கிடையாது இதுக்கு மேலே. கீழே உசைன், அவ்வளோதான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. லாஸ்ட் ஓவர். ப்ரோ ப்ரோ, என்ன 120க்கு ஆல் அவுட்டுங்க. யாருமே அடிக்கல. என்ன மேட்ச்சு இது? எங்கத்து போயிட்டு இதில் போல் வேறு இல்லை போகிறது. அவன் சும்மாவே அடிப்பான். அவன் ஐயோ, முடிஞ்ச மேட்ச்சு. விளையாட சொன்னால் என்னத்த பண்ணி வச்சுக்கிறான்னு தெரில. அப்பா, நான் எதுவும் பேச விரும்பலை. ப்ரோ ஃபஸ்ட்டு மேட்ச்னா செகண்ட் மேட்சாக ஏன் ப்ரோ அப்படியே பண்ணுறீங்க? ஆல் அவுட்டு ப்ரோ 120க்கே. என்ன ப்ரோ நீங்கள் 20 ஓவர் பால் ஏதாச்சும் வச்சுக்கிறீங்க? 20 ஓவர் பாலையும் சிங்கிள் எடுத்து போட்டிங்களா ப்ரோ நீங்கள்? என்ன ப்ரோ? கடைசி ஓவர் நான் போடலான்னு நினைக்கிறேன். இந்த ஓவரை விட்டுட்டு கடைசி ஓவர் போடுற மாதிரி பார்த்துக்கிறேன். போகிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். பவுண்ட்ரிங்க. இவனுங்க பாலை பிடிக்கவும் மாட்டானுங்க. இதில் என்னத்த நான் சொல்ல. வா ப்ரோ, நிற்கிறாரா? ஏற்கனவே ஒருத்தர் நிற்கிறாரு, ஆனால் பிடிக்க மாட்டாரா? என்னத்துக்காக நிற்கிறாருன்னு தெரில. அவர் அது செட்டு 3 பாலுக்கு 10 ரன்னு. பயங்கரமாக ஆடுறாரு இங்கே. நிறையா என்ன கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம. என்னென்ன ஒன்று நடக்குது. அந்த இடத்துல ஒரு ஃபீல்டரை கன்ஃபார்ம் வைக்கணும். அப்புறம் இது ஓகே, ஒருத்தர் இருக்கார். இவரும் விட்டார்னா நான் சத்தியமாக கடுப்பாயிடுவேன் ப்ரோ. ஏய், நான் ப்ரோ எல்லா பாலையும் அடிக்கிற. ஜெய் ஜெய் ஜெய், இவனே ஆச்சு விக்கெட்டு. ஆனால் டிராவிஸ் சைடு மண்ணுக்குள்ளே போயிட்டாருங்க. ஐயோ, இனே ஆச்சு. என்னங்க ஆச்சு இங்கே? டிராவிஸ் செட்டு அவுட்டு. 50 அவுட் பண்ணி பெரிய தலையை.
ஆனால் என்ன ஆச்சு அவருக்கு திடீர்னு தெரில. அங்கே மண்ணுக்குள்ளே போயிட்டு உக்காட்டுருக்கிறாரு அவர். ஓவராக முடிஞ்சு கடைசி பால் எடுத்து வச்சுக்கிறவங்க என்னங்க நடக்குது இந்த கேமில்? எப்போ லாஸ்ட் ஓவர் நம்மளுக்கு லாஸ்ட் ஓவரா பவர் பிளே முடிஞ்சோடனே நம்ம போடலாம். வந்துருச்சு பவர் பிளே முடிஞ்சோடனே வந்திருக்கோம் நம்ம. அது அந்த போன ஓவர் நம்மளுக்கு சிரிப்பாக இருந்துச்சு. டிராவிஸ் எடுப்பிட்டு மண்ணுக்குள்ளே உட்காந்துக்கிட்டாரு. 2 விக்கெட் வேறு போயிருக்கு. அபிஷேக் சர்மா அவுட் ஆகிருக்காரு. அண்ட் ப்ரோ ஐயோ போட்டு போல்டு கிசானை அவுட் பண்ணிருக்கிறோம். போல்டு 2 விக்கெட்டுங்க. செம போல்டு போல்டு. போன மேட்ச் இதே மாதிரியே போல்டு பண்ணோம் 2 பேர். ஆனால் அதில் ஒருத்தர் எல்பிடபிள்யூ கிளாஸ்ன்னு வந்திருக்காரு. இவர் வந்தாலே அடிதடியாக ஆடுவார். கேமில் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஓ பவுண்ட்ரி வந்தோடனே யார் ப்ரோ இந்தியில் கத்துறது? ஓகே டக் ஆஃப் த டக்கி. லென்த்தை மாற்றலாம். ஆனால் அந்த லென்த்தில் தான் பாதி பேர் அவுட் ஆகுறாங்க. பாருங்க அதில் திணறாரு அவர். 2 டாட் ஆகிருக்கு. 58 ரன்னெல்லாம் 79 பாலில் டிஃபெண்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் ப்ரோ. கன்ஃபார்ம் அவுட்டு தான் இந்த மேட்ச், அது மட்டும் தெரியும். ஒரு விக்கெட்டுக்கு மேலே அவுட்டு ஆச்சு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓவர் முடிஞ்சு அப்புறம் எப்போது 10வது ஓவர் போடலான்னு நினைக்கிறேன். ஓகே சாரி மக்களே. அந்த இதுக்கப்புறம் ஒரு மேட்ச் ஓவரில் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோவே சும்மா ரெக்கார்டே பண்ண மறந்துட்டேன். சுத்தமாக ரெக்கார்டே பண்ணல. நிறையா விக்கெட்லாம் எடுத்தோம். 6 விக்கெட் எடுத்தேன். அது ரெக்கார்டே பண்ணாமல் போயிட்டேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தெரியுது நான் தனியாக பேசின்னு இருந்துருக்கிறேன். அதனால் மன்னிச்சிருங்க. இந்த வீடியோ மட்டும் மன்னிச்சிருங்க. இந்த வீடியோவில் மட்டும் அந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துருச்சு. இன்னொரு வாட்டி அந்த மாதிரி நடக்காது. மன்னிச்சிருங்க. சாரி. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெயிச்சிருந்தோம். ஃபஸ்ட்டு வின்னு நம்மளுக்கு வந்து இருந்தது. ஆல் அவுட்டு பண்ணிட்டு இருந்தோம். அதுவும் அதிசயமாக எப்படின்னு எனக்கே தெரியல. ஆல் அவுட் பண்ணியிருந்தோம். 115 ரன்களுக்கே அவுட் பண்ணியிருந்தோம். மன்னிச்சிருங்க. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஒன்று நடக்காது. ப்ளீஸ் சாரி. அண்ட் அதுக்கப்புறம் அடுத்த எபிசோடு வரைக்கும் கீப் வெயிட்டிங். அடுத்த எபிசோடில் சத்தியமாக இந்த மாதிரிலாம் நடக்காது. அந்த நடக்காத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். மன்னிச்சிருங்க மக்களே. சாரி மக்களே. ஓகே அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.